இதெல்லாம் போய் சேர்ந்தா இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் அடிபட்டு போயிடுவாங்க. அப்ப அதனாலதான் இது அப்படியே எல்லாமே பதிவு போட்ட கூட ஒரு 1000 பிரதி 500 போட்டு மடங்குல அவ்வளவுதான் செய்யறாங்க. அந்த பழைய பிரிண்டிங் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 500 1000 அப்படி குறைந்தபட்ச பிரதிகள் தான் வந்து பெரும்பாலும் போட்டிருக்காங்க. ஆனா எங்க வீட்டுல இருக்கிறது வந்து 1930 அந்த டைம்ல சுவாமிநாத சுவாமிகள்னு மடத்துல இருந்தவர். அவருடைய விளக்க உரையோட அது அவர் நினைவு விழா மலரா வெளியிட்டாங்க. அது வேற மாதிரி இருந்தது. பிற்பாடு வந்ததெல்லாம் வந்து வேற மாதிரி. ஆசிரியர்கள் எல்லாம் அவங்க அனுபவத்திற்கு ஏற்கவும் அந்த வரிகளுக்கு விளக்கம் தான் போனாங்களே தவிர தெளிபொருள் தேடல்ங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. ஏன்னா அந்த தெளிபொருளை சொல்லுவோமானால் அங்க வந்து நம்ம தெளிவா இருக்கணும். ரெண்டாவது அந்த பண்புகள் வந்து நமக்கு இருக்கணும், அல்லது அந்த பண்புப்படி வாழ முயற்சி எடுக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் அது சாத்தியம். இங்கே அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா, சரி குருவை தரிசித்தால் என்ன நிகழும் அப்படின்னா, குருவை பார்த்ததும் பாசம் கழியும். பாசம்னா அப்பா அம்மா விட்டு ஓடி போய் சாமியார் ஆவதெல்லாம் கிடையாது. ஏன்னா கமலை ஞான பிரகாசரே வந்து மனைவியோட குடும்பத்தோட தான் வாழ்ந்திருக்கு. ஆக வினைப்பயன் தான் பாசம். பிறவிக்கு காரணமான நல்வினை தீவினை எல்லாம் கழிந்து போகும். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த சிவஞானமாகிய அமுதை ஆசான் பயிற்றுவிக்க நாம் முன்போம். அந்த சிவ ஞான அமுதத்தை உண்ணும் பொழுது குறைவில்லாத சுகானந்தத்திலே நாம் வாழ்வோம். அதற்கு பிறகு பார்த்தீங்களா, அந்த 3 தன்மை நமக்கு உண்டாகும். எப்பொழுது உண்டாமா? ஆனா அந்த ஞானமாகிய தேனை பொழியக்கூடிய நமச்சிவாய வாழ்தமா அந்த குருநாருடைய பொற்பாதம் என்பது ஞான பிரகாசராகிய இறைவனுடையதாக இருந்தது என்று பேசுகிறார். இங்கு பொற்பாதம் என்ற வார்த்தை நடராஜ பெருமானுக்கு உரியது. ஆக இங்கு ஞான பிரகாசரை செங்கமல பொற்பாதம் என்பது இறைவனுக்கு மட்டும் உரியது என்று சான்றோர்கள் அது தங்களுக்கு இருப்பதாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவ்வழியிலே அந்த தென்கமலையிலே தியாகராஜாவுடைய அந்த திருவடி தரிசனம்னு மற்ற ஆலயங்களை விட நம்ம திருவாரூர்ல அதுக்குன்னு நாள் ஒதுக்கி செய்வாங்க திருவடி தரிசனம். அந்த பொற்பாத தரிசனத்தை வந்து நான் அங்கே கண்ட பொழுது அங்கே அந்த பொற்பாதத்துக்கு பதிலாக என் ஆசாருடைய திருவடிகளை கண்டேன் என்பார். ஆக ஒரு ஆசான், உண்மையான ஆசானை நாம் காணும் பொழுது மனக்குழப்பம் ஆகிய பாசம், மனக்குழப்பம் தான் பாசம் மனத்தில் ஆழ்த்துவதும் தெளிவுபடுத்தும். மனம் தெளிவு பெறும். மனதில் கூட குழப்பம் ஆகிய ஏன் பிறந்தேன், எதுக்கு பிறந்தேன், 10,000 கேள்வி, 10,000 செயல், எவ்வளவோ இருக்கு இல்லையா? அதெல்லாம் பாசம். பாசம்னா வலிக்கு மேல போகாம விழக்கூடிய ஒரு வஸ்துக்கு பாசம்னு பேர். நாம் பிறவியிலிருந்து மேலே போகாமல் வலிக்கு விழக்கூடிய எல்லாம் பாசம். அப்பா அம்மா தம்பி தங்கை அக்கா அதெல்லாம் அதுல வராது. இதெல்லாம் வந்து நாம் ஞானம் பெறுவதற்கான உபகருவிகள். இங்கு பாசம் என்பது தன்முனைப்பு. நான் இல்லை என்றால் இது நடக்காது, நான் இல்லை என்றால் இது நடக்கும், அப்படி எல்லாம் வர்றது ஒண்ணு. இரண்டாவது, எங்கேயுமே வந்து பிறவிக்கு பதி பசு பாசம்னா அதுலயே சூக்குமம் இருக்கு. பதி பசு பாசம் மூன்றும் உண்டு.
ஆனால் பாசத்தில் இருக்கின்ற ஆன்மா பதிநிலை அடைவதற்கு இந்த பிறவி. ஆக பாசம் கழிந்தேன்னா ஆன்மாங்கிற 3 பேர் இருக்காங்க. இந்த 2வது என்ன இருக்கு? பசு பாசத்தோடு அன்பாக இருக்கு. ஆனா ஞானப்பிரகாசரை கண்ட பிறகு பதியோடு அன்பாயிடுச்சு. ஆக பாசம் கழிந்தது. 2ல் ஒன்றை தான் நீங்கள் ஒண்ணு பாசத்தை பற்ற முடியும் அல்லது இறைவனை பற்ற முடியும். ஆனால் குருநாதருடைய அந்த அவர் அறிவித்த நீதி வழி, அவர் அறிவித்த அந்த சிறப்பு தன்மைகள்லாம் நேற்று பார்த்தோம் அல்லவா? யார் அறிவார் நீதி வழி? அந்த நீதி வழி சித்திமுத்தியுடைய தன்மைகள், அன்பாகிய நற்றவும், இவற்றையெல்லாம் குருநாதர் எனக்கு அறிவித்ததால், இதுவே நாம் பற்ற வேண்டிய பொருள், பாசம் நாம் பற்றக்கூடிய பொருள் அல்ல என்று பசு பாசம் தன் கூட இருந்த அந்த பாசத்தை பார்த்து கொண்ட உயிர் அப்படியே குருநாதர்கள் திரும்பி பதியை பார்க்கிறது, ஞானம் பெறுகிறது. ஆக குருநாதரை பார்த்தவுடன், அவருடைய திருவடி தரிசனம் கிடைத்தவுடன் என்னுடைய பாசத்தின் பால் நான் கொண்ட பற்று மாறி பதியின் பால் எனக்கு பற்று உண்டாகியது. அதுதான் பாசம் கழிந்தேன். அடுத்து அமுதை முகந்தேன். என்ன நினைந்தரும் காண்தரும் பேசும் பொழுதும் எப்பொழுதும் அனைத்து உள்நெக ஆனந்தத்தை தரக்கூடிய அந்த சுகானந்தமாகிய இறைவனை பற்றிய இறைவனை நினைக்கும் பொழுதெல்லாம் ஒரு அமிழ்து என்பது இங்க எதுக்குன்னா பிறவா நிலைக்காகத்தான் இந்த அமுதுங்கிற வார்த்தை வரும். தேவர்கள் அமுதம் கடைந்தனர். ஆக பாசம் கலைந்த பிறகு சிவருமானாகிய அந்த அமுதத்தை, அதனுடைய தன்மையை முகந்தேன். அதனுடைய தன்மை பற்றி கேட்டு தெரிந்து அந்த ஞானத்தை உண்டேன். பிறகு எனக்கு என்ன கிடைத்தது? சுகானந்தத்து உள் இருந்தேன். அந்த சுகானந்தம் என்பது சதா சிவ சிந்தனையோடு நாம் எந்த செயல் செய்தாலும் சிவனுக்கு செய்கிறோம் என்று செய்யும் பொழுது அந்த ஆனந்தம் சுகமான ஆனந்தம். ஆனந்தத்துல 2 இருக்கும் போல. என்ன ஆனந்தம்? சுகானந்தம். சுகானந்தம் என்பது நீங்காத மகிழ்ச்சி. நினைந்தரும் காண்தரும் பேசுவதும் எல்லா நேரங்களிலும் நீங்காமல் எனக்கு இன்பத்தை தரக்கூடிய அந்த அமுதத்தை நான் நுகர்ந்து என்ன செய்திருந்தேன்? அதில் அப்படியே மூழ்கி இருந்தேன் என்று பேசுகிறார். ஆக ஒரு ஆசானாகப்பட்டவர் அவர் மாணாக்கனை பார்த்த உடனே இதெல்லாம் முகிலும் மனப்பற்றும். இவர் என்று பார்ப்போமோ என்று இயங்கும். பார்த்த பிறகு இவர் ஒன்று பேச வராது. பேசினால் அந்த வார்த்தைகள் அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அன்பை பெருக்கும். ஆனால் அந்த ஆசானோடு பல நாள் நாம் இருக்க முடியாது. வினைப்பயன் என்பதை விட நமக்கு எது தேவையோ அதை அறிவித்த பின் அது இறைவன் திருவடி சேரும். ஆக நீங்கள் ஒரு ஆசானை அடைந்திருந்தால் உலகாயுதமான பொருள் போன்ற போகங்களில் நீங்கள் செலவழித்தாலும் கூட அது பதிக்கான செலவினமாக இருக்கும். பாசத்திற்கான செலவினமாக இருக்கும். கண்டேன். இப்ப யாரை கண்டேன்? வண்டிமேல் காத்தேனை, அதாவது வண்டுகள் ஆடுகின்ற அமிதமாகிய தேனை பொழிகின்ற திருவாரூரிலே கமலாலயத்திலே இருக்கக்கூடிய செங்கமல பொற்பாத ஞான பிரகாசனை நான் கண்டேன். பாசம் கழிந்தேன். அமுதை முகந்து உண்டேன். சுகானந்தத்து உள்ளிருந்தேன். அங்க போய் திருவாரூர்ல காமெடியா இருக்கும். பாத தரிசனம் வாங்க பாருங்க. அந்த பாத தரிசனம் எதை தரும் என்றால் பாசத்தை கழிது. பாசத்தின் மேல் இருக்க பற்றை நீக்கி பதியோடு பற்றை தரும். பதியோடு பற்றை அடைந்த பிறகு பதியின்பத்தை நாம் உண்டு சுவைத்திருப்போம். பதியோடு கலந்திருக்கும் பொழுது பசுவுக்கு எந்த வேலையும் கிடையாது, துன்பம் கிடையாது. வீட்டோடு இருக்கிற தாயை போல பதி குடும்பத்துக்கு வேண்டியதை செய்வார்.
பசி அமைதியாக அவருக்கு உறுதுணையாக இருக்கும் பசு. அவ்வளவுதான். ஆக நீங்கள் ஒரு ஆசானை சந்தித்திருந்தீர்கள் என்றால் இவர்தான் என் குரு அப்படின்னு உங்க மனது படுதுன்னு இவரை ஏத்துக்கலாமான்னு நீங்க நினைக்கும் பொழுது உங்களுக்கு எது தெரியும், இதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். என்ன உங்கள் பாசம் இந்த உலகாயுதமான பொருள் நாம் வாழ்ந்தாலும் இதெல்லாம் பதிக்கானது என்று பாசத்தை பதியாக பார்க்கும் தன்மை வந்திருக்க வேண்டும். அந்த செயல்களில் நீங்க முகம் சுணங்காமல் ஒரு அமுது உண்பது போல அனந்தமாக அந்த நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, நம்ம அடியார் பெருமக்கள் அமுது அருந்திட்டீங்களாம்பாங்க. உணவுக்கு அமுதுன்னு பேரு. ஏன்னா இந்த உயிர் வாழ அது ஒரு உடல் வாழ உறுதுணையா இருக்கிறதுனால அதுக்கு உடலுக்கு அமிழ்தல். ஆனால் நாம் இங்கே பதிஞானமாகிய அமுதை அங்கே சுகானந்தம் எது வந்தாலும் ஆனந்தமா ஏத்துக்கிட்டு ஆனந்தமா பதி செய்கிறார், பதி இருக்கிறார், பார்த்து கொள்வார் என்ன நம்பிக்கை உங்களுக்கு உண்டாக இருக்குமானால் நீங்கள் கண்டிப்பாக தகுதியுள்ள ஞான பிரகாசன் ஆகிய குருவை சந்தித்திருக்கிறீர்கள். இல்லையெனில் தேட வேண்டும். ஆக நேற்றைய பழைய பாடல் என்ன சொன்னார்? முன்பெல்லாம் முதல்ல என்னன்னாரு, வந்த உள்ள இறைவன் யாரு? அருவம் உருவம் அருவருவம் அல்லாமல் அதையெல்லாம் கடந்த ஒன்று இங்கே என் ஆசானாக அவருடைய தூய்மையான திருவடிகளை எனக்கு காட்டினார். அடுத்தடுத்து அவர் நீதி வழி அறிவித்தார், சித்திமுத்திகளை பற்றி தெளிவித்தார். அன்பினால் நற்றவங்கள் செய்யக்கூடிய தன்மையை தந்தார். சரி, அப்படி தந்தவர் யாரெனில் அண்டம் கடந்த பொருள் அந்த அடிமுடி காணா பெரியவனே எனக்கு குருவாக என் துரிய நிலையில் இருந்து எனக்கு அருள் புரிகிறார். அவர் அருள் புரிந்ததால் எனக்கு என்ன நிகழ்ந்தது என்றால், என்னுடைய செயல்கள் எல்லாம் பாசத்தை உலகாயுதமான எண்ணங்கள் இருந்து மாறி என்னுடைய செயல்கள் எல்லாம் இறைவனுக்காக செய்கின்றேன் என்ற ஒரு உயர்நிலையை தரும். பாசம் கழிந்தேன். எல்லாமே பாசம் பாசம் பாசம்னு இந்த ஆசானம் சொல்லுவானுங்க. ஆனா இவனே காசம் தான் சொல்லுவான். உன் சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வச்சுட்டு மரத்துல சீட 3 பேர் தண்ட சோறு சாப்பிட்டு ஒரு ஆசான் என்னிடம் மிக சிறப்பாக சொன்னார். என்னிடம் 4000 பொறியாளர்களும் 2000க்கும் மேற்பட்ட ஐடி டெக்னாலஜி படிச்சவங்களும் ஏராளமான ஆடிட்டர்ஸ் இந்த மடத்துல வேலையெல்லாம் விட்டுட்டு சிவ தியானத்துல இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஒரே வார்த்தை அவர்கிட்ட கேட்டேன், இந்த பாலா போன சொக்கனாருக்கு அறிவே கிடையாது, இவங்களெல்லாம் என்கிட்ட கொடுத்தா சோறு மட்டும் போட்டு வேலை வாங்கி இந்தியாவை பொருளாதாரத்தை எங்கேயோ கொண்டு போயிருக்கு. இப்ப என்னுடைய தெய்வ தமிழ்நாட்டையும் தாய் திருநாட்டையும் என்ன நீ செய்யும் சேவைகள், நீ டாக்டரா, நீ இன்னொரு நோயாளி சிவனுக்கு சேவை செய்கிறாரு, இலவசமா சோறு சாப்பிட்டுக்க மடத்துல. நீ பொறியாளரா, இந்த உலக வண்டி வாகனம் போக்குவரத்து ஆன்மாக்களுக்கு நிறைய தேவைப்படுது, இந்த மடத்துல சோறு சாப்பிட்டு இந்த ஒர்க் ஷாப்ல வேலை செஞ்சுக்க. சம்பளமே இல்லாத வரக்குள்ள நிறைய பணம் வருமானம் வரும். ஏன்னா சம்பளத்துல தான் நிறைய கம்பெனி சம்பளம் கொடுத்தா லாஸ் ஆகுது. இந்த தண்டசுவத்த மடத்துல இருக்கிற படிச்ச இளைஞர்கள் எல்லாம் ஒரு தொழில்ல மட சாமியார்கள் அவங்கள ஒரு தொழிலில் ஈடுபடுத்தி அதனால் வருவான் வரியை கட்டி ஒழுங்கா நிர்வாகம் பண்ணுனா நம் நாடு எவ்வளவு செழிக்கும். இதை விட்டு போட்டு நீங்க ஏன்னா மடத்துல இத்தனை இன்ஜினியரா இருக்கு, நீ எல்லாம் ஒரு குருன்னு துப்பிட்டு வந்துட்டேன். நமக்கு அவ்வளவுதான் தெரியும். ஏன்னா நமக்கு அப்படி எந்த கூட்டத்தையும் சாமி தரவும் மாட்டா, தந்தை ஏத்துக்க மாட்டா. என்ன பசங்களாம் அவங்க குடும்ப வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்துக்கு தானே பண்ணிட்டு இருக்காங்க. ஆக கண்டேன், அதை கண்டேன், வண்டுகள் ரீங்காரம் எடுகின்ற மடல் இருக்கின்ற தேனை பொழிகின்ற திருவாரூரிலே ஞானப்பிரகாசராகிய புற்றிடம் கொண்ட பெருமானின் செங்கமல பொற்பாதங்களை நான் கண்டேன். எவ்வாறு கண்டேன் என்றால், ஞானப்பிரகாசன் என்னும் ஒரு அன்பர் மூலம் கண்டேன். கண்டதும் நான் இந்த பாசத்தில் நான் வாழவில்லை, பதியுடன் வாழ்கின்றேன் என்ற உணர்வு. அவ்வுணர்வு வந்தால் பதி எனக்கு தரும் அனைத்தும் எனக்கு
சிறப்பாக இருக்க நான் சுகமாக ஆனந்தமாக என் வாழ்விலை நடத்துகின்றேன். நம் பெருமான்கள் பேசுவார், இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்பார் நாவுக்கரசடிகள். அப்படி இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்ற நிலையிலே வாழ நமக்கு சூழல் ஏற்பட்டிருக்குமானால் நாம் கண்டிப்பாக சரியான ஆசானை சந்தித்து விட்டோம் என்பது உறுதி. ஆனால் இந்த ஆசான் எவ்வாறு உணர்த்துவார் என்ன? அவர் எல்லா நேரம் கூட இருந்துட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்க மாட்டார். பெரிய புராணம், சைவ சித்தாந்தம், அப்புறமேட்டு சிவ ரகசியம், அப்படி சிவ மகாபுராணம், இப்படி எல்லாம் கதை அடிச்சுட்டு இருக்க மாட்டார். நம்மை நெறிப்படுத்தி வாழ்விலேயே அழைத்து செல்வார். அவர் புறத்தில் இருந்து ஒரே ஒரு முறைதான் உணர்த்துவார். பிறகு நமக்குள் இருந்து நாம் தடுமாறும் பொழுதெல்லாம் நம் மனத்தில் இருந்து நமக்கு அருள் புரிவார். இதை செய்யாத இடாமகனே என்று அந்த நிலை நாம் அடைய வேண்டுமானால் பாசம் கழிய வேண்டும். நான் பாச வழிபல் பாசத்திலே விழுந்துகிறேன். பாசம் என்கின்ற ஒரு மாயையோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் வாழ வேண்டியவது பாசம் கிடையாது, பாசத்துடன் கிடையாது, பதியுடன். அப்ப பதியுடன் வாழும் பொழுது ஒரு பெண் என்னதான் இருந்தாலும் ஒரு இல்ல தலைவியானா அவளுக்கு என்ன குறை? ஒரு நல்ல கணவனை மணந்து விட்டால் அவளுக்கு அது சிவ உலகம். அந்த உலகம் அதுதான் வீடுன்னு பேரு. வீட்டுல கணவனோ மனைவியோ தகுதியான அன்பு வயப்பட்டவர்களாக ஒரு சந்தேகம் இல்லாம நேர்மையா மனைவி கணவனை சிவனாகவும் சிவனை மனைவியை கணவன் சிவனாகவும் நினைத்து வாழ்ந்தால் அந்த அதுதான் வீடு. அவங்க பிள்ளைகள் அவர்களை போல நல்ல மனமுடையவரும் நல்ல நேர்மையாகவும் இருப்பார். ஆக வீடுன்னு ஏன் இல்லத்துக்கு நம்ம சாயங்காலம் ஆச்சுங்க வீட்டுக்கு போறேன்னா என்ன அர்த்தம்? நீங்க உலகாயிரம் செஞ்சுட்டு வீட்டுக்கு போனா நிம்மதியா அப்பாடி போகக்குள்ள எங்க அம்மா எல்லாம் தண்ணி எடுத்து அப்பா கொடுப்பாங்க, என் தங்கச்சி துண்டு எடுத்து கொடுப்பா, நான் டீ டம்ளர் எடுத்துட்டு வருவேன். அது ஒரு ஆனந்தம். ஏன்னா அப்பா கடவுள், அம்மா கடவுள், தங்கைகள் எல்லாம் 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 கடவுள். அப்படி ஒரு வீடு இருக்குமானால் அது இருந்தால்தான் அது வீடு. இல்லைன்னா அடவி காடு. பணம் பேயா அலைஞ்சிட்டு இருந்தா பேய் எங்க இருக்கும்? சுடுகாட்டுல இருக்கும். அந்த வீடு சுடுகாடா தான் இருக்கும். ஆக நான் உலகாயுதமா நான் நிறைய பொருளிட்டு இஎம்ஐல வீடு வாங்கி கார் வாங்கி பந்தா பண்ணி வாழணுங்கிற எண்ணத்தை மாற்றி இறைவன் எனக்கு கொடுக்கக்கூடிய வருமானத்தை வைத்து அதை அளவாக செலவு செய்து திட்டமிட்டு கடனுடனின்றி சிறப்பாக இறையருளால் வாழ்கிறேன் என்ற வார்த்தை சொல்லும் நிலை வந்தால் அது பாசம் கழிந்த நிலை. அதுக்கு பிறகு நமக்கு என்ன மகிழ்ச்சி தானே அமுதம் இல்லையா என்று கூறி நாம் ஒரு ஆசானை நாம் குருவை சந்தித்து விட்டோம் என்றால் நம் செயல்கள் எல்லாம் பதிக்கானவை, பாசத்திற்கானது அல்ல என்று தெளிவடைய வேண்டும். அந்த தெளிவினால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியாக அமுதத்தை அள்ளி அள்ளி அந்த மகிழ்ச்சி நாம் அருந்துவதோர் பிறருக்கும் கொடுக்க வேண்டும். சில வீட்டுக்கெல்லாம் போனா உள்ள இருக்க பிடிக்காது. சில வீட்டுக்கு போனா வெளியே வரவே விருப்பம் இருக்காது. அவ்வளவு சுகானந்தமான வாழ்க்கை. என்ன அதை நாம் பெற்றிருந்தோமானால் கண்டிப்பாக நம் குரு ஞானப்பிரகாசர் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். அதை எடுத்து அதை விட்டு பொன் பொருள் போகம், உன் சொத்தை எனக்கு எழுதி வை, உன் சம்பளத்துல இத்தனை பர்சன்டேஜ் கொடு, நீ 100 ரூபா கொடு, நீ 1000 ரூபா கொடு, நீ இப்படி எல்லாம் ஒரு சர்ஜரிக்கு 50,000 வாங்குற, ஒரு திருப்பணிக்கு 50,000 கொடுத்தா என்ன? அது குருவும் கிடையாது, இது சீடனும் கிடையாது. ஆக தெளிந்த ஞான பிரகாசராகிய குருவை நாம் எல்லோரும் கண்டு அறிந்து உணர்ந்து அவர் எங்கும் இல்லை. ஞான பிரகாசர் எங்கிருக்கிறார்? எப்படி நான் உணர முடியும்? இந்த காலத்தில் அப்படி ஒரு குரு இருக்கிறார்களா? எங்கு இருக்கிறார்? எவ்வாறு அவரை அடைவது? இதற்கானதெல்லாம் நம் சிவபோகசாரத்திலேயே நாளை சிந்திப்போம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு காலையில இருந்து கடுமையான அலைச்சல். இன்னைக்கு சாயங்காலம் அனுஷ்டானம் கூட பண்ண நேரம் இல்லை. அப்படி ஒரு அலைச்சல். ஒரு ஐயா ஒருத்தருக்கு சற்று
என்னை பார்த்தால் அவர் ஏதோ சரியாயிடுவேன்னு அவர் ஒரு நிலையில இருந்தார். அவரை தேடி சத்தியமங்கலத்துக்கு ஓடிட்டு எங்கெங்கயோ போயிட்டு வந்து அப்படியே பேன்னு உட்காந்து வகுப்பெடுக்க வேண்டிய ஆகி போச்சு. அதனால தம் முடிஞ்ச வரைக்கும் தம் கட்டி ஏதோ சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன கைலாஸ்? கைலாஸ் தூங்கிட்டாரா? உதயநிதி கைலாஸ் நமச்சிவாய வாழ்க ஐயா. உதயநிதி சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா ஐயா? நமச்சிவாய வாழ்க ஐயா. ஃபோன் ஹேங் ஆயிடுச்சு ஐயா. வந்தாச்சு. சொல்லுங்க ஐயா. கைலாஸ். எது வீடு எது காடுன்னு ஒரு பட்டிமன்றமே எடுத்துட்டீங்க. சிறப்பு. பட்டி ஒன்றும் இல்ல, வீடுனா அப்படி இருந்தா வீடு, இப்படி இருந்தா காடு, அவ்வளவுதான். ஆமாங்க. பணப்பேயி புகழ் பேயி நகைப்பேயி அப்புறம் இஎம்ஐ வாங்கி கார் வாங்க சொல்ற பேய், இத்தனை பேய் உள்ளுக்குள்ள உட்காந்துருந்தா அந்த மனைவி தெய்வமா என்ன? ஆமாங்க. அதான் நீங்க ஒரு விளக்கம் கூட அன்னைக்கு சொல்லியிருந்தீங்களே. ஔவையார் ஒரு அம்மா சாப்பிடணும் அங்க அந்த பாசம் கழிந்தேன்னா இப்படியெல்லாம் இல்லாமல் இறைப்பற்றுள்ள நல்ல மனைவி இருந்தா அது வீடு. அதுக்காக அதை சொன்னேன். யாரையும் குளிர்ந்தது நோக்கம் அல்ல. அந்த மனைவி நம்ம பாசத்தில் பிறவிக்கு காரணமான பாசத்திலே நாம் லயித்திருக்க உதவுனால் அது அடவிக்காடு. மனைவி இறை சிந்தனையோடு நம்மளையும் இறை சிந்தனையோடு இருக்கிறத கொண்டு சிறப்பா வாழ்ந்தா அது வீடு. அது வீடுல யார் இருப்பாங்க? வீடு பேர் யார் தராங்க? பதி இறைவன் தராரா? அப்ப நம்ம பாசத்து கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை பதியோட வச்சுட்டா பதியெல்லாம் செஞ்சுட்டு போறா. அப்புறம் அமுதம் தானே, சுகானந்தம் தானே. அதுக்காக சொன்ன பேசினா யாருப்பா வகுப்பு வருவாங்க? நேற்று ஒரு பிள்ளை ஜாடையிலேயே நகையெல்லாம் கேட்டு அது ஜோக்கு. அது வேற கோஸ்ட் வெளியோடி விடும்போது. அதனால கைலாஸ் ஏதோ எங்க ஆசான் எங்க இருக்கிறார் அப்படிங்கிறது மிக தெளிவா. இப்படி இருந்தால் ஆசான், இப்படி ஒவ்வொரு பாடலுக்கும் ஆசான் இப்படி இருக்கணும் இப்படி இருக்குன்னு சொன்னா, இப்படி ஆசானா இல்லைன்னா ஆன்மா அது பாட்டுக்கு பாசத்துல கடந்தா கூட புண்ணியம் பாவம் கம்மியா செய்யும் இல்லையா? ஆசானே பாச பயப்பட்டு கிடந்தா பொன் பொருள் போகம் அது இதுன்னு பாவம் செய்யக்கூடாதுங்க ஐயா. கம்மியா செய்யணும்னு சொல்றீங்க. இல்ல அப்படி இல்ல கண்ணு. நம்ம நிறைய பணம் நிறைய காசு ஒரு லக்ஸரி லைஃப் நோக்கி ஓட பலருடைய துன்பங்களை நாம் சம்பாதிக்க வேண்டியிருக்கோம். அதுக்கு சொல்றேன். நான் உங்க வீட்டுக்கு வரேன், டீ குடிக்க, நீங்க இந்த ஆளுக்கு வேலை இல்லை, டீ குடிக்கணும் கடுப்பா இருக்கக்குள்ள நான் டீ கேட்டேன்னா அது நான் செஞ்ச பாவம். டீ குடிக்க விருப்பம் இல்லாதவங்கிட்ட நான் டீ கேட்டா பாவம். அது நீங்க குடிக்காம இருந்தீங்கன்னா அதான் எனக்கு பாவம் தான். அதனாலதான் எங்க போனாலும் டீ வாங்கி குடிச்சேன். எங்க போனாலும் டீ மட்டும் போதுங்க. நல்ல மனதோடு நல்லா இருக்குன்னு சொல்லி குடிச்சிடணுங்க. அதுதான் அமுது. அது குடிக்கிறாங்களாவே குடிக்கும் வண்ணம் இருக்குன்னு தான் அர்த்தம். உங்களுக்கு அதுதான் அமுது. சொக்கருக்கு டீ தான் சொக்கரையாக டீ தான் அமுது. அமுது தெரியுங்க ஐயா. அவரு நீர்வாழ் உயிரினம். நீர்வாழ் இல்ல டீவாழ் உயிரினம். சாப்பிடவே மாட்டோம். என்னன்னா நம் தேவைகள் ஐயா வீட்டுல சொல்றாரு, நல்லா இல்லைன்னாலும் நல்லா இருக்குன்னு சொல்லி குடிச்சிட்டு போயிடுவாரு. அவர் கஷ்டப்பட்ட பாவம் இல்ல. இல்லங்கய்யா, நல்லா இருக்குன்னு குடிக்க சொன்னார்ல, நல்லா இருக்கணும்னு சொல்ல சொன்னார்ல, அவர் என்ன பிரதீபா நல்லா இருக்குன்னு சொல்லி குடிக்கிறது. நீங்க பேசிட்டு இருந்தீங்க, இடம் மறைச்சிட்டேன். இல்ல நல்ல கருத்தா, தேவையான இடத்துல தேவையான கருத்து. நீங்க 2 பேர் சேர்ந்துட்டீங்களா என்ன ஓட்டிட்டு இருப்பீங்க.
ஒண்ணும் இல்ல கண்ணு, நாங்க டீய பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், கிருத்திகா பத்தி பேசவே இல்ல. சரிங்க ஐயா சரி. அப்படித்தானே சொல்றப்ப ஆமாங்க ஐயா. நம்ம குடிச்ச டீய பத்தி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். டீ போட்ட கிருத்திகா பத்தி ஏதாவது விமர்சனம் பண்றோமா? அது இல்ல. அதான் அதை இழுத்து விட்டா இப்படி வந்து என்ன ஓட்டுறீங்கன்னு சொன்னா அது வந்து பாசம். பரவாயில்ல, நம்ம கொடுத்த டீய குடிச்சிட்டாங்கன்னா கிருத்திகா வந்து அங்க கடவுள் ஆயிடுறான். சில வார்த்தை ஒரு தடவைக்கு மேல சொன்னா விபரீதம் ஆயிடும். கரெக்டா இருக்கிறப்ப ஆமாங்க ஐயா. அதெல்லாம் சொல்லக்குள்ள சடார்னு புரிஞ்சுக்கணும், கற்பூரம் மாதிரி. கடவுள் இல்லைன்னு சொல்றீங்க, அது மட்டும் புரியுது. இல்ல இல்ல இல்ல, கிருத்திகா கடவுள் இல்லைன்னா யாரு? அப்புறம் கடவுள் இல்லாத இடமே இல்லைங்க புள்ள. கிருத்திகாக்குள்ள கடவுள் இல்லைன்னு சொன்னா நான் சைவத்துக்கு புறம்பா பேசுறோம் ஆயிடுவேன், அதான் பிரச்சனை. அதனால கிருத்திகாவும் கடவுள், கைலாஷ் கடவுள், எல்லாரும் கடவுள். சொன்னா அவரு கோவிச்சுக்காரு. பாலசுப்ரமணியம் பெரியப்பா கடவுள். கடவுளும் நல்லதும் செய்வாரு கெட்டதும் செய்வாரு. கடவுள் நல்லது மட்டும்தான் செய்வாரு. ஏற்றுக்கொள்பவர் வந்து இது கடவுள் எனக்கு கெட்டது செஞ்சுட்டாரு, நானே வந்து எனக்கு செக்கே வரல படமே வரலன்னு கத்துனப்ப கடவுள் எனக்கு கெட்டது செய்தான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த கடவுள் இப்ப ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா அதனால எனக்கு பல்வேறு வேலைகள் வருது. அப்போ கடவுள் எனக்கு நல்லதா செஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். கடவுள் நல்லது செய்யறா கெட்டதா செய்யாதான்னு தீர்மானிக்கிறது நம்ம அன்னைக்கு வாழக்கூடிய நிலையில இருக்கிற மனநிலையும் சூழ்நிலையும். ஆனா கடவுள் ஆல்வேஸ் நல்லது மட்டும்தான் செய்வாரு. ஒத்துக்கிறேங்க ஐயா. எக்ஸாம்பிள் ஓகே, கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க. நன்றே செய்வாய் பிழை செய்வாய், கேப்பாரு. நன்றியே செய்வாய் பிழை செய்வாய். நானும் இத பெருமானி நீ நல்லது மட்டும்தான் செய்வ, தப்பு கூட செய்வியா? அப்படி நடந்தாலும் அதுக்கு நானா பொறுப்பு, நீதான். அப்படி மணிவாசகம் அப்படியே கொஞ்சம் இல்லையா கைலாஷ்? ஆமாங்கய்யா, சுடுமணல நிக்க வைக்கும் போது சொன்ன வார்த்தை இல்லைங்கய்யா. ஆமா, நன்றியே செய்வாய். என்ன நல்ல காரணத்துக்காக தான் தலையில ஒரு பாறைய வச்சு சுடுமணல்ல நிக்க வச்சு அசந்து காலத்துக்குன்னா பாறை மண்டையை கொண்டு போடும். ஐயா அமைச்சர் பதவியும் போச்சு. சொந்த ஊர்ல இருக்கிறதுலயே அசிங்கம், சொந்த ஊர்ல நிக்க வைக்கிறதாங்கய்யா. சொந்த ஊர்ல அசிங்கப்படுறதாங்கய்யா இருக்கிறதுலயே அசிங்கம். வேலையும் போச்சு, சொந்த ஊர்லயே அசிங்கம். அப்படியே அந்த சொல்றாரு பாருங்க, நன்றே செய்வாய் பிழை செய்வாய். ஐயோ உண்மையாலுமே அது எழுதுறதுக்குள்ள ஒரு மன உறுதி வேணுங்க ஐயா. நம்மளா இருந்தா கதறிட்டு போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருவோம். இல்ல இல்ல, சொக்கெல்லாம் அப்படி இல்ல. தெருவில் நிறுத்துறப்ப கூட ஓகே நன்றே செய்வாய், எதுக்கும் செய்யறப்போ. அங்க போய் பெங்களூர்ல போய் நிறைய கைங்காரியம் இருந்திருக்கு, அதுக்காக மேட்ரு வந்து தெருவில் நிறுத்தினாருன்னு அங்க போய் தானே தெரிஞ்சுது. நான் இங்கே இருந்திருந்தா பெங்களூர் போலன்னா இந்த ராஜு எனக்கு கிடைச்சிருக்க மாட்டாப்புல, ராஜுனால கைலாஷ் கிடைச்சிருக்க மாட்டாப்புல. கைலாஷ்ல இவ்வளவு பேர் கிளாஸ் கிடைச்சிருக்காது. நான் பாட்டுக்கு பிள்ளைங்களோட ஜாலியா பாட்டு பாடிட்டு ஆடி திரிஞ்சு திரிஞ்சிருப்பேன். ஜாலியா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் இந்த பிளான் பண்ணிருக்கிறாரு. அப்படிதான் பண்ணிருக்காரு. ஆக எல்லாம் நன்மைக்கு, அவ்வளவுதான். எல்லாம் சிவன் செயல் என்று. அப்படிதான் சுப்பிரமணியம் ஐயா. ஆமாங்க, எல்லாம் அப்படிதான். ஏற்றுக்கொள்வனுடைய மனதை பொறுத்துதான் சாமி செய்யறது நல்லதா கெட்டதா. நம்ம தேவையை புரிஞ்சு அவங்க ஒண்ணு கொடுக்கும் பொழுது நம்ம அவசரத்துக்கு கிடைக்கலன்னா அவர் மேல கோபப்படுறோம், அவருக்கு எப்ப கொடுக்கணும்னு தெரியும். பாலண்ணா வந்து என்கிட்ட 2 மாசமா அவருக்கு ஒரு சூழ்நிலை பார்க்கணும் தேனி வாங்க மதுரை வாங்க, அவர் இங்க வர எதுவுமே நடக்கல. இன்னைக்கு திடீர்னு காலையில இருந்து கடுமையான வேலை போல, திடீர்னு பார்த்தா சத்தியமங்கலம் போய் பாலையா பார்த்துட்டு அவரு செய்ய வேண்டியது செஞ்சுட்டு அவரை காரியத்தை அவர் கூட ஒரு 5 நிமிஷம் கூட செலவிட முடியல. ஆனா அவர் பிரச்சனையை திருவள்ளுவர் சால்வ் செஞ்சிருச்சு வந்துட்டேன். வந்துட்டு வகுப்பும் கூட பொறுப்பா உட்காந்து அறவுரையா ஆட்டணும். ஐயா 2 மாசமா அவர் வேலைக்கே போலீங்க ஐயா. அவரு கடந்த ஒரு 6-7 மாசமாவே வேலைக்கே போறது இல்லைங்க. சரியா
அவர் இன்னைக்கு திருப்பூர்ல நிம்மதியா தூங்கி எழுந்துச்சு, நாளைக்கு தாராபுரம் போய் அவர் சீட்ல உட்காந்து வேலை செய்வார். அது எந்த மாற்றமும் கிடையாது. நிச்சயமாங்கய்யா. அவர் ரொம்ப ரொம்ப மனசு விட்டு தாங்கய்யா கேட்டார். தடுமாறிட்டார், ரொம்ப தடுமாறிட்டார். என்ன எனக்காக தாயங்கோடு ஆய்வினார், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ ஒழுங்கான போது விட்டு ஆளை விடு. அவரு இல்லைங்க, அவங்க கூட கார்ல வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அது உங்களுக்காக தோழிய 2 பேரும் 2 கலெக்டர்ஸ் சப் கலெக்டர்ஸ் காத்துட்டு இருக்காங்க, ஓடி போயிடு, அதுல ஏறிக்க ஓடிடுங்க, நீங்க அலைய வேண்டாம். எதுக்கு வந்தோமோ அந்த காரியம் முடிஞ்சது. இந்த நம்ம புன்னைநல்லூர் மாரியம்மா பிரசாதம் வச்சுக்க, இந்த பெருமானுடைய திருநீர் வச்சுக்க, இந்த எலுமிச்சம்பழம் கஞ்சமலை சிக்கிறது வச்சுக்க, நேற்றுக்கு விபூதி வச்சு ஒரு தட்டு தட்டி போயிட்டு அப்பா குட் பைன்ட்டேன். அவர் நல்லபடியா கொஞ்சம் கார்ல ஏறக்குள்ளவே நான் அவரு காலையில போன்ல பேசுனதுக்கும் என்னை பார்க்க வந்ததுக்கும் கார்ல ஏறினதுக்குமே வித்தியாசம் திருவள்ளால் தெளிவா தெரிஞ்சுது. அவ்வளவுதான். என்ன அவ்வளவுதானே கைலாஸ்? நிச்சயமாங்கய்யா, நிச்சயமா பெரிய ஒரு இதுதாங்கய்யா. 6 மாசமாவே ஒர்க்குக்கு போகலைங்கய்யா. அவர் தேனியில் தான் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாருங்கய்யா. தலை பாரம் அழுவாருங்கய்யா. ஃபோன் பண்ணிவிட்டு முடியலன்னு அழுவார். எல்லாத்தையும் பெருமான் நீக்கிட்டாரு. அவர் நிம்மதியா தூங்கி வந்துருச்சு. நான் நார்மல் பாலையாவா மாறி. ஆமாங்கய்யா. அவர் நார்மல் பாலையா மாற, நாளைக்கு நீங்கள் டாக்டர் சொக்கரா மாறிடுவீங்க பாருங்க. அவர் ஒரு 10 பேர்த்திட்ட சொல்ல, நீங்கள் ஒரு வெள்ளைக்கோட்டு போட்டுக்குங்க. குழந்தைங்க கத்திக்கிட்டே ரொம்ப நாள் தூங்காத இருந்தா அம்மா ஒரு தட்டு தட்டி கொடுத்தா குழந்தைங்க தூங்கிடும் தெரியுமா? ஆமாங்கய்யா, ஆமாம். அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. மருத்துவர்லாம் கிடையாது. எந்த இடத்துல அவருக்கு ருத்ராட்சி மணிச்சோமோ அதே இடத்துல அவருக்கு வினைப்பயனை பெருமான் நீக்கினார். அவர் உடல் நோய்க்கும் மருந்து இருக்கு, மனநோய்க்கும் மருந்து இருக்கு. ஏங்கய்யா இல்ல, இது அதையெல்லாம் கடந்த ஒண்ணு. இது வந்து எப்படின்னா அதீதமான ஒரு சொல்ல முடியாத நிலை. அது எப்படிலாம் சொல்ல வரல. நிச்சயமாங்க, நிச்சயமா. 1:1 ஆனா எதுவும் வராது இல்லையா? ஒண்ணுமே வராதுங்க. ஒன்ன பாருங்க, ஒன்னே ஒண்ணு 1:1. ஓகே, சுப்பிரமணிய ஐயா கரெக்டா சொல்லிருக்கீங்க. அதான் சொல்லுவாரான்னு பார்த்தா சரி வரல, நானே சொன்னேன். வேற ஒண்ணு கான்செப்ட் அப்படியே புடிச்சுக்கிட்டாரு ஐயா. ஏன்னா அங்க வந்து அவர் என்ன நினைச்சாரு, சொக்கரையா வந்து செல்லமா ஒரு தட்டு தட்டினா எனக்கு நல்லா ஆயிடும்னு நினைச்சாரு. ஆமாம். அப்ப சொக்கரையா போய் ஒரு தட்டு ஒரு 5 நிமிஷம் கூட அவர்கிட்ட நல்லா இருக்கீங்களா, வீட்டுல பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா, டீ சாப்பிடலாமா, எதுவுமே பேசல. எங்க டிரைவர் இதுக்காகவா நீங்க 2000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு எனக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு கூட்டியாந்தீங்கன்னாரு. ஐயா, அது வேற, காசு என்னதில்லை, காரும் என்னதில்லை, நீயும் என்னதில்லை, எல்லாம் சிவன் செயல்ல. அந்த பாலண்ணாவுடைய வேதனை என்னங்கிறது அடியனுக்கு மட்டும்தான் முழுமையா உணர முடியும். நீங்க நேரடியா பழகிட்டு இருக்கிறதுனால அவருடைய அந்த இம்பாக்ட் உங்களுக்கு கிளீனா அப்படியே மனதில் ரீட் பண்ணிடுறீங்க. நீங்க பெருசெல்லாம் பழகலைங்கயா. ஒரு நாள் தேனி போய் ஜாலியா சாப்பிட்டு கதடிச்சுட்டு வந்தோம் ஒரு 2 மணி நேரம், அவ்வளவுதான். நீங்களும் நானும் சந்திச்ச நேரம் தான் அவர் கூட நான் பேசின நேரமே. சரி. மீதெல்லாம் இருக்கிற குட்டீஸ்க்கெல்லாம் கதை சொல்லிட்டு நம்ம எங்க போனாலும் நமக்கு என்னுடைய முற்படி விட்டகுறை தொட்டுக்கிற குழந்தைங்க எல்லாம் என்கிட்ட ஓடியாந்துரும். அது சரி. இவ்வளவு தூரத்துல கூட வராமன்னாங்க வந்துருவாங்க. நல்லாதான் இருக்கு ஐயா. இந்த 1:1 வந்து நம்ம குரு இது கொண்டு வர முடியுமா ஐயா? அது கொண்டாட முடியாது. 1:1 அது மட்டும்தான் குறிக்கும், குருல அது வர முடியாது இல்லைங்களா? ஆன்மா அதுக்குள்ள வராது. சரிங்க, சரி. 1:1 போட்டாலும் அது ஒண்ணுதான். அதான் அதுக்குள்ள வரும். அதுக்குள்ள வரும். அவ்வளவு குரு வந்து ஒரே ஒண்ணுதான், 2 1 கிடையாது. 1:1 தான். சிவமும் குருவும் ஒண்ணு. அதனால 1:1. சிவம் எதை உணர்ச்சி செய்கிறதோ அதவே குரு உணர்ச்சி. ஒன்ன வந்து 1:1 குருவை ஒன்னா கொண்டாட முடியாது. அந்த ஒன்னே, ஆமா, அந்த ஒன்னே குருவே இறை. இறையே சிவகுருன்னா அவருக்கு பேரு. திருமந்திர
மெய்குரு, பொய்குரு, மெய்குரு, சிவகுருன்னு கொடுப்போம். சிவகுருனா நிறைய பேர் வச்சிருக்காங்க. நல்ல அது பேர் இல்ல. பேர் இல்லைங்களையா? அது பேர் தான். ஆனா நான் சொல்றது திருமந்திரத்துல 3 விதமான குருமார்கள். சரிங்க. பொய்குரு, மெய்குரு, சிவகுருன்னு 3 வச்சிருப்பாரு ஹெட்டிங். ஓ, அதுல வருதுங்களா? சரி சரி. அதனால அந்த ஃபார்முலா வேண்டியதை உணர்த்தி விட்டு ஓடி போயிடும், அவ்வளவுதான். என்ன செய்யணும் செஞ்சுட்டு எஸ்கேப் பண்ணும். அது மறுபடியும் கண்ணிலே படாது. சரிங்க. கண்ணில பட்டுட்டே இருந்தா அது விபரீதமாயிடும். நீங்க சொல்றதான் கரெக்ட். நானே சமயம் கிடைச்சா யார வேணாலும் திட்டிட்டு எஸ்கேப் ஆயிடுவேன். போட்டு எஸ்கேப் ஆயிடுறீங்க. சாமி திருவிழா இல்ல, எஸ்கேப் ஓடியாந்த வேண்டும். என்னங்கய்யா? இந்த பக்கம் வரீங்களா? எங்க பக்கம் வரீங்களா? நான் வர்றதா இருந்தா கண்டிப்பா எறும்பூர் கேட்டுட்டு இருந்து போன் பண்ணிட்டு அஸ்வின் கிட்ட உங்களை நிக்க சொல்றேன். இந்த தடவை உங்க வீட்டுலதான் சாப்பாடு. சரி சரி சரி. ரொம்ப லேட் ஆகி டிரைவர் பூசெல்லாம் வேண்டான்ட்டீங்க. அதனால நம்ம வீடு இருக்குல்ல, கடையில சாப்பிட்டா நம்ம உறவுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? இல்ல அன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா சொன்னது நான் ஆக்சுவலா உங்க சாய்க்காரி தான் கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன். ஆனா டிரைவர் பூசாரும் வீட்டுக்கு வேண்டான்ட்டீங்க. அதனால நானும் சரின்னு விட்டுட்டேன். எல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வந்திருப்பாங்க நானு. ஆனா உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு இல்லைங்களா? டைம் ஆயிடுச்சு. இல்ல அது எப்படின்னா, நம்ம உறவினர்கள் ஆமாங்க வந்தவரை தகுதியுடையவரான்னு நமக்கு தெரியாது இல்ல. தெரியாது. அது வேற நைட் டைம் வேற, உங்களுக்கு வேற. எனக்கே 5 மணி நேரம் ஐயா போகணும், ஏன்டா நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு தான் நினைச்சேன். நல்ல வேலையா நல்லா இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு வந்தா கதை அடிச்சுட்டு 2 மணி நேரம் ஆயிருக்குங்க. இல்ல நீங்க வீட்டுக்கு வந்துருந்தீங்கன்னு வச்சீங்களேன், நான் என்ன பண்ணிருப்பேன், சாப்பிட்டுட்டு 2:30 மணி எழுப்பி விட்டுருவேன். நான் அப்படி பண்ணிருந்திருப்பேன் நானு. அப்புறம் இங்க என்ன இருக்குன்னா, என் மருமக விடிய தூங்காத உட்கார்ந்துட்டு வந்த உடனே கத்துன்னு எங்க மாமன் கிட்ட திட்டுவாங்க. சரி சரி. அப்படின்னா வேண்டாம். பாவம் அது சிவனேன்னு அந்த பிள்ளைக்கு தூக்கம். அவ பகல் பூரா மூஞ்சல்ல உட்கார்ந்துருக்கா, நைட்டும் இருக்கு படுத்து நேரம். 2:30 மணி ஆச்சுங்களா நீங்க போறதுக்கு? இல்லைங்களா அன்னைக்கு இன்ன வரைக்கும் அது சிவனேன்னு டிவில உட்கார்ந்து தூங்கி விழுந்துட்டு இருக்குது. சரி சரிங்க. போன் பண்ணுங்க. நான் அதுக்குள்ள நெக்ஸ்ட் வீக் நான் வரலான்னு இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி புதன் வேணாம் தான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு போன் பண்ணிட்டு வரேன். பெருமானுடைய அருட்கருணை ஏதோ. ஆமா, அதே தள்ளி போதும். இது சரியா அமைய மாட்டேங்குதுங்க. எல்லாரும் அங்க தங்கணும்னு சொல்றாங்க. நான் கார்ல போயிட்டு வந்தாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒரு நாள் தங்கணும் சார் அப்படிங்கிறாங்க. சரி, அப்ப நீங்க சொன்ன மாதிரி புதன் வியாழன்ல வந்துட்டோம்னா, செவ்வாய்க்கிழமை வந்தோம்னா செவ்வாய் நைட் தங்கிட்டு புதன் சாயந்தரம் மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு 2 பேர் ஏன் நண்போட வருவாங்க. ஏன்னா வரும்போது போன் பண்றேங்க. சரிங்க. நமச்சிவாய். சரி கைலாஷ். நமச்சிவாய் வாழ்க ஐயா. எல்லாருக்கும் நமச்சிவாய் வாழ்க. நமச்சிவாய் வாழ்க ஐயா. நமச்சிவாய். கிருத்திகா அடுத்த தடவை வந்தா டீ குடிக்காத விட்டுறாத. அது வேற. பிரதாப் ஞாபகம் திடீர்னு சர்க்கரைய போனாது பச்சை தண்ணி கொண்டாந்து கொடுத்துற போது. நெக்ஸ்ட் டைம் 2 பேரும் சேர்ந்தா டீ போடுறோம். நான் டீ கத்துக்கிறேங்க ஐயா. செஞ்சிடலாம். அது எதுக்கு தெரியுமா பிரதாப் இந்த வார்த்தை? அது எப்படினாலும் நீங்க தான் செஞ்சு சொல்லி கொடுத்தீங்க. நம்மளும் மாட்ட விடுறதுக்கு போட்டு போயிடுது. இப்ப தெரியுதா யாரு கோத்து விடுறாங்க, யாருக்கு ஆட்டாமான்னு. சரி. நமச்சிவாய் வாழ்க. எல்லாரும் நமச்சிவாய் வாழ்க. நமச்சிவாய் வாழ்க ஐயா. நமச்சிவாய் வாழ்க. எல்லாரும் நல்லா இருங்க.